வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வரலாறில் டெல்லி சுல்தான்ஸ் மற்றும் முகலாயர்கள் இது வந்து மொத்தம் 7வது பாடத்துலேயும் 12ஆம் வகுப்புலேயும் இருக்குது. 7ஆம் வகுப்புலேயும் 12ஆம் வகுப்புலேயும் டெல்லி சுல்தானை பற்றியும் முகலாயர்கள் பற்றி இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸும் போட்டுக்கிறோம். அதிலிருந்து 75 கொஸ்டின் ஓகேங்களா, அதிலிருந்து முக்கியமான 75 கொஸ்டின்கள் எடுத்து அதற்கான ஆன்சர்ஸும் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான். மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான். எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது, நான் பல நாடுகள் மீது நான் போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு செல்வமோ பிற நாட்டை கவர வேண்டும் என்ற ஆசையோ இல்லையோ என்று ஒரு நிம்மதியாக நான் வாழணும் என்று இருந்த ஒரே சுல்தான் யாருன்னா ஆலம் ஷா. இவர் எந்த போரும் தொடுக்கலை, யார் மீது எந்த வஞ்சகமும் செய்யலை, அவர் வாட்டில் இருந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு இறந்தவர் யாருன்னா ஆலம் ஷா என்ற சுல்தான் தான். 2, சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? ஹூ ஃபார்ம்டு த குரூப் சகல்கானி? சகல்கானி என்பதை உருவாக்கினவர் யாருன்னா இல்டுமிஸ். சகல்கானி என்பதை உருவாக்கியவர் யாருன்னா இல்டுமிஸ். சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த இல்டுமிஸ் அவர்கள். அவர் தான் என்ன பண்ணுறாரு, சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர். 3, கூற்று 1 கூற்று 2. கூற்று, அலாவுதீன் நிலவரியை பணமாக பெற்றார். அலாவுதீன் என்ன, கில்ஜி வம்சத்தைச் சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி. அவர் பணமாக பெறலை. அவர் என்ன பண்ணார்னா மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணாருன்னா தானியங்களை தான் அவர் நிலவரியாக பெற்றார். அலாவுதீன் கில்ஜி வந்து தானியங்களைத்தான் என்ன பண்ணார், நிலவரியாக பெற்றார். கூற்று 2, முகமது பின் துக்ளக் நிலவரியை தானியமாக பெற்றார். முகமது பின் துக்ளக் தான் என்ன பண்ணவர், பணமாக பெற்றவர். இவர் தான் என்ன பண்ணார், பணமாக பெற்றார். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ கூற்று 1, 2 தவறு. கூற்று 1, 2 தவறு. 4, தைமூர் படையெடுப்பு எப்போது நடைபெற்றது? தைமூர் படையெடுப்பு 1398ஆம் ஆண்டு நடைபெற்றது. தைமூருடைய படையெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னா 1398ஆம் ஆண்டு. 5, புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்? புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார்னா பக்தியார் கில்ஜி. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நாலந்தா பல்கலைக்கழகத்தை முற்றிலுமாக சிதைத்தவர் யார்னா பக்தியார் கில்ஜி. 6, பொருந்தாதது எது? ஓகேவா, இன்கரெக்ட் பேர் எது? பொருந்தாதது எதுன்று கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாதது எது? ஷாநாமா என்பதை எழுதினது யாருன்னா பிர்தௌசி. இங்கே மீன் இருக்கு, பிர்தௌசி. யார்? ஷாநாமாவை எழுதியவர் யார்? பிர்தௌசி. இது கரெக்டாக இருக்குது, ஷாநாமா. ஓகேங்களா. அதே மாதிரி 9 வானங்கள் 9 ஸ்கைஸ்ன்னு சொல்லி எழுதுனது யார்? அமீர் குஸ்ரு. இதுவும் சரி. அதே மாதிரி அமீர்காசன் எழுதுனது தான் பவாய்துல் பவாத் எழுதுனது யார்? அமீர்காசன் தான். பட் சச்னாமாவை எழுதுனது யாருன்னா அலி குபி. சச்னாமா எழுதுனது யார்? அலி குபி என்பவர். ஓகேங்களா. ஜியாவுதீன் பர்னி அல்ல. அப்போ இதுதான் அவருக்கு பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் சி. ஷாநாமாவை எழுதியவர் பிர்தௌசி, 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு, பவாய்துல் பவாத்தை எழுதினது அமீர்காசன், சச்னாமையை எழுதியது அலி குபி. 7, பொறுத்துக. காசன் நிசாமி யார் கொண்டு வந்தாங்கன்னு, யாருடைய இதில் இருந்தாங்கன்னா நம்ம குத்புதீன் ஐபக்கோட இதில் இருந்தவர் தான் காசன் நிசாமி. சஹானா இ மண்டின்றது அலாவுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணார், இந்த சந்தைகள்லாம் இந்த மண்டிகள்லாம் என்ன பண்ணார், ஒழுங்குபடுத்தினவர். ஓகேவா. இவர் தான் என்ன பண்ணவர், அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான் என்ன பண்ணார், அந்த சஹானா இ மண்டின்னு சந்தையை வந்து சரிபர் செய்தவர். அப்போ அலாவுதீன் கில்ஜி. திவானி கைரத் யாருடைய இதில் கொண்டு வரப்பட்ட இதுன்னா பிரோசா துக்ளக். இங்கே மீ இருக்குது, பிரோசா துக்ளக். இவருடைய காலகட்டத்தில் தான் திவானி கைரத் கொண்டு வரப்பட்டது. அடையாள நாணயத்தை வெளியிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக். அடையாள நாணயத்தை வெளியிட்டது யார்? முகமது பின் துக்ளக். அப்போ காசான் நிசாமி யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்னா குத்புதீன் ஐபக்கோட இருந்தார். சஹானா இ மண்டி என்று சந்தைகளை அங்காடி சீர்திருத்தம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி.
திவானி கைரத் என்ற அமைப்பு வச்சிருந்தது பிரோசா துக்ளக். அடையாள நாணயம் வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குன்னா 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. 8 4 சுல்தான்களுடைய பெயர்களும் முக்கியமான இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 சுல்தான்களுடைய பெயர்களும் முக்கியமான இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. முகமது பின் துக்ளக் தௌலதாபாத், டெல்லியிலிருந்து என்ன பண்ணுவார், தேவகிரி என்ற தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாற்றுவார். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், டெல்லிக்கே வருவார். அதான் இது. கான் இ ஜஹான், கண்ணு என்ற இடத்த ஆண்டுகிட்டு இருந்தவர் தான் யார், கான் இ ஜஹான். பெரோசா துக்ளக்கு சிந்தின் மீது படையெடுத்தவர். சிந்து மீது படையெடுத்த மிகப்பெரிய படையெடுப்பு ஒன்று எதுனா சிந்து படையெடுப்பு தான். தைமூர் சாமர்கட்டை சேர்ந்த ஒரு அரசர். இவர் தான் டெல்லியை வந்து 1398 டெல்லியை வந்து மிகப்பெரிய ஒரு அழித்தொழிப்பை நடத்தியவர் யாருன்னா அந்த தைமூர் தான். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து வரிசையாகவே இருக்குது. 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்து 9 தவறானது எது? பால்பனை பற்றிய கருத்துக்களில் வந்து தவறானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பால்பனை பற்றிய கருத்துக்களில் தவறானது எது? பிடித்த அடிமை. பால்பனுக்கு பிடித்த அடிமை யார்? துக்ரில் கான். சரி. பால்பனுக்கு ரொம்ப பிடித்தமான அடிமை யாருன்னா துக்ரில் கான் தான். அமீர்கான் யார்? அவந்துக்கு பால்பனுடைய ஆட்சி காலத்தில் அவந்துடைய ஆளுநராக இருந்தவர் தான் அமீர்கான். இதுவும் சரி. பால்பன் வந்து தன்னை குருவாக ஏற்றி பால்பனுடைய மகானாக ஏற்றுக்கொண்டது யார்? புக்ரா கான். இதுவும் சரி. வங்காள ஆளுநர் குலுக்கான் கொடுத்துருக்குறாங்க. வங்காள ஆளுநர் வந்து குலுக்கான் இல்லை, நஸ்ருதீன் முகமது தான் வங்காள ஆளுநராக இருந்தார். யார்? நஸ்ருதீன் முகமது தான் என்னவாக இருந்தார்? வங்காள ஆளுநராக இருந்தார். வங்காள ஆளுநராக இருந்தது யாருன்னா நஸ்ருதீன் முகமது. அப்போ என்னவா இருக்குது? இது வந்து தவறாக இருக்குது. நம்மளுக்கு தவறானது தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் டி. 10 இந்தியாவின் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார்? ஜிசியா வரி முஸ்லீம் இல்லாத இஸ்லாமிய அல்லாத இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விதிக்கப்பட்ட வரிக்கு பேர் தான் அது ஜிசியா வரி. இதை வந்து இந்தியாவில் முதன்முறையாக விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தைச் சேர்ந்த குத்புதீன் ஐபக் தான் முதல்ல ஜிசியா வரியை விதித்தவர். 11 பாரசீக உரைநடையின் ஆசான், மாஸ்டர் ஆஃப் பெர்சியன் ப்ரோஸ் யார் வந்து மாஸ்டர் ஆஃப் பெர்சியன் ப்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தோமாப்போ ஜியாவுதீன் பரணி தான் பாரசீகத்துடைய உரைநடையின் ஆசிரியர். ப்ரோஸில் இருக்குல்ல, ப்ரோஸில் வந்து ஆசிரியர் யாருன்னா ஆசான், அதாவது தந்தை. பாரசீக உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னா ஜியாவுதீன் பரணி. 12 ஆக்ரா தலைநகர். ஆக்ரா என்ற நகரையே நிர்மாணித்து அதை வந்து டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு தன்னுடைய தலைநகரையே மாற்றிக்கொண்டவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி வம்சத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் லோடி தான் என்ன பண்ணுறாரு, ஆக்ரா என்ற நகரையே நிர்மாணித்து டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு தன்னுடைய தலைநகரை என்ன பண்ணிக்கிறாரு, மாற்றிக்கிறாரு. தலைநகர் மாற்றம் பண்ணது யார்? தௌலதாபாத்துக்கு டெல்லியிலிருந்து மாற்றினது யார்? முகமது பின் துக்ளக். நயீப் இ முல்க் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நயீப் இல் முல்க் என்பவர் தான், தன்னுடைய இயற்பெயர் தான் நயீப் இ முல்க். இவர் தான் உலுக்கான் என்ற பெயரில் என்ன பண்ணார், இவர் ஆளுநராக இருந்தார். யார்? உலுக்கான். ஜலாலுதீன் யாகுத், ரஷ்யா சுல்தானுக்கு பாதுகாவலராக இருந்தவர் தான் யார்? ரஷ்யானா சுல்தான் இருக்காங்கல்ல, 4 ஆண்டுகள் இந்தியாவை டெல்லி சுல்தானியத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண் சுல்தான் யாருன்னா ரஷ்யா பேகம். இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருந்தவர் தான் ஜலாலுதீன் யாகுத். அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. 13 பொறுத்துக. ஜெய்க் நிசாமுதீன். யார் இந்த ஜெய்க் நிசாமுதீன் யாருன்னா ஜிஸ்டி துறவி தான் யார்? ஜெய்க் நிசாமுதீன். ஓகேவா? ஜிஸ்டியோட ஜெயிண்ட் தான் யார்? ஜெய்க் நிசாமுதீன். இபின் படூடா மொராக்கா நாட்டு தூதர் தான் யார்? இபின் படூடா. அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனுடைய ஆட்சி காலத்தில் காராவுடைய ஆளுநராக இருந்தார். காராவுடைய
ஆளுநராக இருந்தார் ஜலாலுதீன் கில்ஜி காலகட்டத்தில். துக்ரில் கான் யார்? வங்காளத்துக்கு ஆளுநராக இருந்தவர். துக்ரில் கான் யார்? வங்காளத்துக்கு ஆளுநராக இருந்தவர் தான் யார்? துக்ரில் கான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா, நம்மளுக்கு 3, 4, 2, 1 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. 14 சரியான இணையை கண்டறி. சரியான இணையை கண்டறின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியான இணை எது என்று கொடுக்குறாங்க. ஓகே, 14 சரியான இணையை கண்டறி. டில்லி மதராசா முகமது பின் துக்ளக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, முகமது பின் துக்ளக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. டில்லி மதராசா வந்து முகமது பின் துக்ளக் இல்லை, பெரோஸ் துக்ளக் தான் டில்லி மதராசாவை கட்டியவர். நிறைய மதராசாக்களை கட்டியவர் யாருன்னா பெரோசா துக்ளக். அப்போ இது தப்பாக இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து ஜலாலுதீன் ஒரு துருக்கியர்னு கொடுத்துருக்குறாங்க. ஜலாலுதீன் கில்ஜி ஒரு துருக்கியர் இல்லை, ஒரு ஆப்கானியர். ஒரு ஆப்கானி இஸ்லாமியர் தான் யார்? ஜலாலுதீன். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? துருக்கியன்னு கொடுத்துருக்கு. அது தப்பு. ஓகேங்களா? துருக்கியன்னு கொடுத்துருக்கு. அது வந்து என்னது? தப்பு. அடுத்து புக்ரா கான், பால்பனின் பிடித்த அடிமை. பால்பனின் பிடித்த அடிமை வந்து புக்ரா கான் இல்லை. புக்ரா கான் யார்? இவருடைய மகான். பால்பனுடைய மகான் தான் யார்? புக்ரா கான். அப்போ பால்பனுக்கு ரொம்ப பிடித்த அடிமை யாருன்னா துக்ரில் கான். யார்? துக்ரில் கான் தான் என்னது? ரொம்ப பிடித்த அடிமை. ஓகேங்களா? அப்போ செனனாய் என்பது பெண்களின் வசிப்பிடம்னு கொடுத்துருக்கு. இதுதான் தப்பு. செனனாய் என்பது படை இருக்கக்கூடிய இடத்துக்கு பிறகு தான் என்னது? செனனா. இப்போ இதுதான் செனனா என்பது பெண்களுக்கான வசிப்பிடம். ஜெரட்டான்றது தான் என்னது? படையெடுக்கிறதுக்கான இடம். ஜனனா என்பது பெண்களுக்கான வசிப்பிடம். இதுதான் சரி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். சரியான இணை தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 15 தவறானது. 15 தவறானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? தவறானது எதுன்னு கேட்டுருக்குறாங்க. 15ல் சூபி துறவி தான் மிர்போதன். ஆமாம், ஒரு சூபியோடைய துறவி தான் யார்? மிர்போதன் என்பவர். இது சரி. வாராங்கல் அரசனாக இருந்தவர் தான் யார்? மீரா தாப்ருத்ர தேவா. ஓகேவா? பிரதாபருத்ர தேவா. இங்கே பீக்கு தான் என்னது? மீ இருக்குது. பிரதாபருத்ரா தேவா தான் யார்? வாராங்கல் அரசனாக இருந்தவர். இதுவும் சரி. போர்கள் வேண்டாம் என்பவர் முகமது பின் துக்ளக் அல்ல. முகமது பின் துக்ளக் அல்ல, முகமது சுல்தான் தான். முகமது சுல்தான் 2 தான் என்ன பண்ணார்? போர்கள் வேண்டாம் என்று அறிவித்தவர். முகமது பின் துக்ளக் இல்லை. அப்போ இது தவறாக இருக்குது. கான் இ ஜஹான் வந்து கண்ணு பகுதி ஆண்டவர். இது சரியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தவறு. இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. இங்கே தவறானது கேட்டுக்கிறாங்க. அப்போ போர்கள் வேண்டாம் என்றது யாருன்னா முகமது சுல்தான் 2 தான். ஓகேவா? அங்கே முகமது பின் துக்ளக்குன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் என்னவாக இருக்குது? தவறாக இருக்குது. இதுதான் என்னவாக இருக்குது? தவறாக இருக்குது. 16 கூற்று. குத்புதீன் ஐபக் மாம்லுக் என்ற அடிமை மரபை தோற்றுவித்தவர். ஆமாம், குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணார்? மாம்லுக் என்ற அடிமை மரபை தோற்றுவித்தவர். சரி. மாம்லுக் என்ற பாரசீக சொல்லுக்கு அடிமை என்று பொருள். மாம்லுக் என்ற பாரசீக சொல்லுக்கு அடிமை என்று பொருள். மாம்லுக் என்றால் அடிமை தான், ஆனால் அது பாரசீக சொல் இல்லை, அரேபிய சொல். இது என்ன சொல்? அரேபிய சொல்லு தான் என்னது? மாம்லுக் என்பது. மால்முலுக் என்ற அரேபிய சொல்லுக்கு தான் அடிமை என்று பெயர். அப்போ இது தவறாக இருக்குது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. 17 முகமது பின் துக்ளக் செம்பு நாணயங்களை வெளியிட்டார். ஆமாம், செம்பு நாணயங்களை வெளியிட்டார். இதனால் கள்ள நாணயம் புழக்கம் பெரியது. மக்கள்கிட்ட இருந்த எல்லா செம்புகளையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தன்னுடைய சொந்தமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்களே என்ன பண்ணாங்க? நாணயங்கள் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் கள்ள நாணயம்லாம் உருவாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணார்? பூரா நாணயத்தையும் திரும்ப பெற்றார். அனைத்து நாணயத்தையும் திரும்ப பெற்றதுனால கருவூலமே என்ன ஆயிடுச்சு? பெரிய பிரச்சனையாயிருச்சு. இப்போ கூற்று காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. 18 டெல்லி சுல்தான் கால கட்டிடங்கள் இந்தோ சாரசனிக் கலை வடிவத்தை கொண்டது. ஆமாம், டெல்லி சுல்தானுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் வந்து இந்தோ சாரசானிக் கலை வடிவம். இந்திய கலையும் பாரசீக கலையும் சேர்ந்தது என்னது? இந்தோ சாரசானிக் கலை வடிவம் கொண்டது. இது சரி. காரணம் என்னென்னா, வடிவங்கள் பாரசீக பாணியிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலையும் இருந்தன. அதோடைய வடிவங்கள் இருக்குல்ல, கோயிலுடைய வடிவங்கள், அந்த அந்த
அந்த கட்டிடங்களுடைய அல்லது கோட்டைகளுடைய வடிவங்கள் வந்து பாரசீக பாணியிலையும், அதில் இருக்கக்கூடிய அழகு வேலைப்பாடுகள், அலங்கார வேலைப்பாடுகள்லாம் இந்திய பாணியில் இருந்துச்சு. அதுவும் சரிதான். அப்போ கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. 19 தவறான இணையது. 19 தவறான இணையது. சம்சி பண்டகன், இல்டுமிஸோட அடிமைக்கு பேர் தான் யார்? சம்சி பண்டகன். இது சரி. இல்டுமிஸுடைய அடிமையாக இருந்தவர் தான் யார்? சம்சி பண்டகன். ஓகேவா? இல்டுமிஸுடைய அடிமையாக இருந்தவர் சம்சி பண்டகன். அதுக்கடுத்து குரித் பண்டகன். குரித் பண்டகன் உலுக்கானின் அடிமைன்னு கொடுத்துருக்குறாங்க. குரித் பண்டகன் வந்து உலுக்கானுடைய அடிமை இல்லை, முகமது கோரியோட அடிமை. குரித் யாருன்னா, குரித்துன்ற அடிமை யாருன்னா முகமது கோரியோட அடிமை. அப்போ இது தவறாக இருக்குது. இது தவறாக இருக்குது. குத்புதீன் ஐபக் வந்து முகமது கோரியின் அடிமை. இது சரி. அதே மாதிரி நிஸ்பா என்பது எஜமானர்களின் அடிமை. ஆமாம், இதுவும் ஸ்லேவ் ஆஃப் மாஸ்டர்களை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டருக்கு கீழ் இருக்க அனைத்து அடிமைகளையும் நிஸ்பா என்று அழைப்பார்கள். அப்போ இதுவும் சரி. நம்மளுக்கு தவறான இணையதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த குரித் பண்டகன் கோரியோட அடிமை, ஆனால் அங்கே உலுக்கானின் அடிமைன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 20 கூற்றுகளை கவனி. 20 கூற்றுகளை கவனி. பக்தியார் கில்ஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர். ஆமாம், அவர் தான் என்ன பண்ணார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை சிதைத்தவர். சரி. குத்புதீன் ஐபக் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டினார். இதுவும் சரி. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்தை வந்து கட்டினது யார்? குத்புதீன் ஐபக் தான் கட்டினார். இது இந்தியாவில் மிகப்பெரிய மசூதி. இது இந்தியாவில் மிகப்பெரிய மசூதின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. தாஜ் உல் மஸ்ஜித் இருக்குல்ல, தாஜ் உல் மஸ்ஜித் நம்ம ஷாஜகான் அவர்கள் கட்டினது இருக்குல்ல, அதுதான் என்னது? இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய மசூதி. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இது வந்து எதை சொல்லுதுன்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்தை சொல்லுது. அப்போ இது தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. 1 2 சரி, 3 தவறு. 21 கூற்று 1 கூற்று 2. 21 கூற்று 1 கூற்று 2. அலாவுதீன் கில்ஜி வரி வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். ஆமாம், என்ன பண்ணிட்டாருன்னா அந்தந்த இராணுவ அதிகாரிகள்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய இந்த வரி வசூல் செய்யக்கூடிய அனைத்து இதையும் என்ன பண்ணிட்டாரு, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. முன்னாடி வந்து இது யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நில சுவான்தார்கள்ட்ட இருந்துச்சு அந்த வரி வசூல் செய்யக்கூடிய பணி. இவர் என்ன பண்ணுறாரு, இராணுவ அதிகாரிகளே வந்து வரி வசூல் செய்யக்கூடியது கொடுத்துட்டாரு. அடுத்து கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். இதுவும் சரி. கட்டாயமாக பஞ்ச காலங்களில் பயன்படுத்துவதற்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை என்ன பண்ணார், இவர் பயன்படுத்தினார். அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. 22 கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 கூற்று 2ன்னு சொல்லி 2ஆக கொடுத்துருக்குறாங்க. முதல் மெய்யான வளைவால் உருவான கல்லை கல்லறை தான் சொல்கிறாங்க. கல்லறை தான் என்னது, பாபரின் கல்லறைன்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த வளைவு மாடங்களோடு கூடிய முதல் கல்லறை எதுனா பாபரின் கல்லறைன்னு கொடுத்துருக்குறாங்க. இது தப்பு. இது என்னது, தப்பு. உண்மையிலே வந்து அந்த மாடங்களோடு கூடிய கல்லறை யாருதுன்னா பால்பனுடையது. பால்பனுடையது என்னது, இந்த வளைவான மாடங்களுடன் கூடிய கல்லறை எதுனா கியாசுதீன் பால்பனுடைய இது. கூற்று 2 உயர்ந்த மேடையின் மீது கவிகள் கொண்ட சாய்வு சுவர் கியாசுதீன் துக்ளக் கல்லறை. ஆமாம், கியாசுதீன் துக்ளக்குடைய கல்லறை வந்து என்னவா இருக்கும்னா ஒரு உயர்வான மேடை இருக்கும். இந்த உயர்வான மேடையின் மீது என்ன இருக்கும்னா அந்த சாய்ந்த கோபுரங்கள் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கியாசுதீன் துக்ளக்குடையது. இது சரி. பட் இது வந்து தவறாக இருக்குது. அப்போ 1 தவறு 2 சரி. 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் ஏ. 23 அடுத்தது என்னது, 23 இல்டுமிஸ் கட்டி முடித்த போது குதுப் மினாரின் உயரம் வந்து 72.5 மீட்டர் உயரம் இருந்தது. ஆமாம், குத்புதீன் ஐபக் தான் அதை தொடங்கி வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் இறந்து வர்றதுனால பின்பு வந்து இல்டுமிஸ் தான் என்ன பண்ணுறாரு, இந்த குதுப் மினாரை கட்டி முடிக்கிறார். அவர் கட்டி முடிக்கும் பொழுது 72.5 மீட்டர் உயரமாக இருந்தது. பிற்காலத்தில் வந்து பெரோசா துக்ளக் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து பழுது நீக்கம் செய்கிறாரு. அங்கங்கே வந்து உடைஞ்சது இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, சரி செய்கிறாரு. சரி செய்த பின் அதற்கு வந்து 75 மீட்டராக அதோடைய உயரம் உயர்ந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. 75 மீட்டரில் 73 மீட்டர். 73 மீட்டர் தான், கிட்டத்தட்ட 0.5 தான் என்ன பண்ணிருக்கோம், கூடியிருக்கும். இங்கே வந்து 75 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி.
1 சரி 2 தவறு, ஆப்ஷன் பி. 24 முதல் உண்மையான கவிகை எது? முதல்ல உண்மையான கவிகை எது என்று கேட்குறாங்க. அலந்தர் வாசா. உண்மையான கவிகை எதுன்னா அலந்தர் வாசா, அதாவது ட்ரூடாம். என்னது உண்மையான ட்ரூடாம் எதுன்னா அலந்தர் வாசா. 25 கூற்று பெரோசா துக்ளக் இசை மீது அதிக ஆர்வம் கொண்டவர். பெரோசா துக்ளக் என்ன பண்ணவர்? இசை மீது அதிக ஆர்வம் கொண்டவர். சரி. ராக் தர்பன் என்ற பாரசீக இசை நூலை சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்தார். இவர்தான் ராக் தர்பன் என்ற நூலை மொழிபெயர்த்தவர். ராக் தர்பன் என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெரோசா துக்ளக். ஆனால் இது பாரசீக இசை நூல் இல்லை, சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தார். இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. பாரசீக இசை நூலை சமஸ்கிருத மொழிக்கு மொழிபெயர்த்தான்னு கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. சமஸ்கிருத மொழியோட இசை நூலை தான் என்ன பண்ணார்? பாரசீக மொழிக்கு அவர் மாற்றினார். ஓகேங்களா? பாரசீக மொழிக்கு அவர் மாற்றினார். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் பி. 26 ஏழை முஸ்லீம்களுக்கு அறக்கட்டளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லீம்களுக்காக ஒரு சேரிட்டியை உருவாக்குனது யாருன்னா பெரோசா துக்ளக். 27 முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? முகமது பின் துக்ளக் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் டெல்லி சுல்தானாக ஆட்சி செய்தார். 28 தைமூர் படையெடுப்பால் அதிகம் பாதிப்புக்குள்ளான பகுதி, அதான் டெல்லி தான். 1398 காட்டு மிராண்டி கூட்டம் போல் அந்த தைமூர் என்ன பண்ணுறான்? டெல்லியை துவம்சம் பண்ணிட்டு தான் போகிறான். 29 மங்கோலியரிடமிருந்து சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டோம் என்ற உறுதிமொழியை பெற்றவர் யார்? மங்கோலியரிடமிருந்து நாங்கள் சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழியை பெற்றது யாருன்னா பால்பன். பால்பன் தான் என்ன பண்ணுறாரு? செங்கிஸ்கானுடைய பேரங்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. நாங்கள் உங்களுடைய பகுதிக்கு வரமாட்டோம், நாங்கள் சட்லஜ் ஆத்தவே கடக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு உறுதியை வாங்கினவர் யாருன்னா பால்பன். யார்? பால்பன். 30 நாற்பதின்மார் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மார் குழுவை ஒழித்தவர் யாருன்னா பால்பன். இவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த நாற்பதின்மார் குழுவை ஒழித்தவர். பட் இவரே நாற்பதின்மார் குழுவில் இருந்து அரசை பிடித்தவர் தான். ரஷ்யா பேகத்துடைய ஆட்சி காலகட்டத்தில் இவர் தான் என்ன பண்ணுறாரு? அந்த நாற்பதின்மார் குழுவில் இருந்து ரஷ்யா பேகத்துடைய ஆட்சிக்கு எதிராக கலகத்தை கிளப்பி அதிலிருந்து வந்தவர் தான் பால்பன். இப்போ நம்மளைப் போலவே வேறு யாராவது நம்மளுக்கு பாதகம் செய்து விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாற்பதின்மார் குழுவையே என்ன பண்ணுறாரு? ஒழிக்கிறாரு. சவுக்கான் விளையாட்டில் உயிரிழந்தவர் யார்? சவுக்கான் என்ற விளையாட்டில் உயிரிழந்தவர் யாருன்னா போலோ விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது குதிரை பந்தயம்னு சொல்லி இது குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு? இந்த குதிரை போலோ விளையாட்டு, அந்த விளையாட்டு பேர் தான் என்னது? சவுக்கான் விளையாட்டு. இந்த விளையாட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? கீழே விழுந்து இறந்துடுறாரு. யார்? குத்புதீன் ஐபக். குதுப் மீனாரின் தூணின் உயரம் எவ்வளவு? அடிக்கணக்கில். குதுப் மீனார் இருக்குல்ல, அதோடைய தூணோட உயரம் அடிக்கணக்கில் எவ்வளோன்னா 243 அடி. 243 அடி. 33 முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற தினம். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற தினம் எதுனா ஏப்ரல் 21, 1526. முதல் பானிபட் போர் நடைபெற்ற தினம் ஏப்ரல் 21, 1526. விவசாயி சீர்குலைந்தால் அரசின் சீர்குலைவான் என நம்பியவர் யார்? ஒரு விவசாயி சீர்குலைஞ்சிட்டா அரசனை சீர்குலைஞ்சிட நம்புறது யாருன்னா ஷெர்ஷா சூரி. சூரி வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு? இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. 35 ஷெர்ஷா பில்டு இஸ் ஓன் முசோலியம். அதாவது ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை அவரே கட்டிக்கிட்டார். எங்கே கட்டிக்கிட்டார்னா சசாரம் என்ற இடத்தில் கட்டிக்கிட்டார். தனக்கான கல்லறை மாடத்தை அவரை தனக்காகவே கட்டி கொண்டவர் யார்னா சசாரம். 36 லேன்பூலின் கூற்றுப்படி வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் யார்னு கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு முறையும் எந்த அதிர்ஷ்டமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் தடுமாற்றமாக எடுத்து அதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளான ஹுமாயூனைத்தான் லேன்பூல் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார்னு சொல்கிறார். அதாவது நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து என்ன பண்ணுவார்? ஹுமாயூன் செத்து போவார். அதைத்தான் லேன்பூல் இந்தவாறு கூறுகிறார். அதைத்தான் என்ன பண்ணுறார்? லேன்பூல் இந்தவாறு கூறுகிறார். 37 அக்பரின் அவையில் கான்-இ-கானான்
என்ற பட்டத்துடன் ஒளிர்ந்தவர் யார்? யாரை வந்து அக்பருடைய வீர கான்யி கானான் என்று கூப்பிட்டாங்கன்னா அப்துர் ரஹீமை கூப்பிட்டாங்க. கான்யி கானான் என்று யாரை கூப்பிட்டார்கள் என்றால் அப்துர் ரஹீமை கூப்பிட்டார்கள். அக்பரால் பெரிதும் 38 அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பவர் யார்? ராஜா பீர்பால். பீர்பாலை தான் என்ன பண்ணோம், அக்பருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குடியேற்றம் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆங்கிலேயர்களுடைய வணிக குடியேற்றம் யாருடைய ஆட்சி காலத்தில்? ஜஹாங்கீர் காலத்தில். ஜஹாங்கீர் தான் சார் தாமஸ் ரோ வந்து என்ன பண்ணுறாரு, நாங்கள் வணிகம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கூறுகிறார். அந்த அனுமதியை கொடுத்தவர் யாருன்னா ஜஹாங்கீர் தான். 40 ஹூக்ளியில் இருந்த போர்ச்சுகீசியர்களை விரட்ட உத்தரவிட்ட முகலாய மன்னன் யார்? ஹூக்ளியில் வந்து நிறைய போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்கள்லாம் விரட்டுவதற்கான உத்தரவை விட்ட முகலாய மன்னன் யாருன்னா நம்ம ஷாஜகான் தான். ஷாஜகான் தான் என்ன பண்ணுறாரு, ஹூக்ளியில் இருந்த போர்ச்சுகீசியர்களை விரட்டுவதற்கு உதவியாக முகலாய மன்னருக்கு உதவியாக இருந்தவர் தான் யார்? ஷாஜகான். ஓகேங்களா? தாஜ்மஹால் கட்டிய தலைமை கட்டடக் கலைஞர் நிபுணர். தாஜ்மஹாலை கட்டிய தலைமை கட்டடக்கலை நிபுணர் யாருன்னா உஸ்தாத் அகமது. யார் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். உஸ்தாத் அகமது லகாவரி. உஸ்தாத் அகமது லகாவரி அவர் தான் தாஜ்மஹாலை கட்டிய கட்டடக்கலை நிபுணர். 42 ஜாட் ஜத்ராமியர் சீக்கியர்கள் யாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர்? இந்த ஜாட் பழங்குடியினர், ஜத்னாமியர், சீக்கியர்கள்லாம் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து கிளர்ச்சி செய்தனா அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 43 சிவாஜியுடைய தந்தை ஷாஜா போன்ஸ்லே யாரிடம் பணியாற்றியவர்? நம்ம மராட்டிய வீரன் சிவாஜி இருக்கார்ல, சிவாஜியுடைய தந்தை வந்து யாருக்கு, ஷாஜா போன்ஸ்லே என்பவர் யாருக்கு கீழே வந்து பணியாற்றிட்டு இருந்தார்? ஷாஜகானுக்கு கீழே பணியாற்றிக்கிட்டு இருந்தவர் தான் யார்? சிவாஜியுடைய தந்தை. 44 அக்பர்நாமா இவின் ஆசிரியர் யார்? அக்பருடைய சரித நூலான வரலாற்று நூலான அக்பர்நாமாவை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். அக்பர்நாமாவை எழுதியவர் யார்? அபுல் பாசல். 45 காஷ்மீரின் வரலாறான ராஜா வலிபதாகா யாரால் தொகுக்கப்பட்டது? காஷ்மீரின் வரலாறான ராஜகிருகம் சொல்லுவோம்ல, அதோட பேர் தான் ராஜா வலிபதாகா. இதை வந்து யார் வந்து தொகுத்தாங்க? இதை யார் தொகுத்ததுன்னா பிரக்யப்பட்டர் தான் என்ன பண்ணது, இதை தொகுத்தவர். காஷ்மீரின் வரலாறான இதை வந்து எழுதுனது யாருன்னா கல்கனார். ராஜகிருகத்தை எழுதுனது யார்? கல்கனார். இதை தொகுத்தவர் யாருன்னா பிரக்யப்பட்டர். 46 தான்சேன் 35 இசைக்கலைஞர்களுடன் அக்பரால் ஆதரிக்கப்பட்டார். கூற்று. காரணம் அக்பர் இசையை விரும்பினார். அப்போ தான்சேன் என்ற இசைக்கலைஞர் வந்து அக்பரால் ஆதரிக்கப்பட்டவர் தான். அவரோடு சேர்ந்து 35 இசைக்கலைஞர்களையும் அக்பர் ஆதரித்தார் என்பது சரி. ஏனென்றால் அக்பர் இசையை விரும்பியவர். இதுவும் சரி. இப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. 47 கூற்று. அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் என்ற பொது கருத்து நிலவுகிறது. ஆமாம், அவுரங்கசீப் வந்து இசைக்கு எதிரானவர் என்ற ஒரு பொது கருத்து இருக்குது. காரணம், ஆனால் இவர் காலத்தில் தான் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. ஆனால் இவருடைய காலத்தில் தான் என்ன பண்ணுது, செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. இதுவும் சரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கூற்றும் காரணமும் சரி. ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இவர் இசைக்கு எதிரானவர், இவருடைய முயற்சியினால் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்படலை, அது தானாகவே எழுதப்பட்டிருக்கு. இது வேற, இவருடைய இசைக்கு எதிரானவர் என்ற பொது கருத்தும் உண்மையாகவே நிலவுகிறது. இப்போ கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று. இப்ராஹிம் லோடியின் பெரும்படையை தனது குறைவான படையின் மூலம் பாபர் வெற்றி கொண்டார். கூற்று. காரணம், பீரங்கி படையும் சிறந்த போர் வியூகங்களும் அவருக்கு வெற்றிக்கு காரணமாக அமைந்தன. ஆமாம், இப்ராஹிம் லோடிட்ட மிகப்பெரிய படை இருந்துச்சு. ஆனால் மிக குறுகிய படையை வைத்திருந்த பாபர் தான் என்ன பண்ணுறாரு, முதல் பானிபட் போரில் வெற்றி பெறாரு.
இதற்கு காரணம் என்னென்னா அவர்கிட்ட பீரங்கி படை இருந்துச்சு, சிறந்த போர் வியூகமும் இருந்துச்சு. இதுவும் சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமுமாகவும் இருக்குது. அப்போ என்னவா இருக்குது? கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. 49 கூற்று. பரித் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஜெர்கான் என்ற செர்சா என அழைக்கப்பட்டார். பரித் என்ற இயற்பெயர், செர்சாவுடைய இயற்பெயர் என்னன்னா பரித். அவரை ஜெர்கான் என்றும் அழைப்பார்கள். செர்சாவுடைய இயற்பெயர் என்னன்னா பரித். ஏன் இந்த பரித்னா, இவர் ஏன் ஜெர்கான் என்று இவர் அழைக்கிறாங்கன்னா, புலியை கொன்றதனால் ஜெர்கான் என்று இவர் பெயர் பெற்றார். புலியை ஒரு முறை என்ன பண்ணிடுறாரு, கொண்டுடுறாரு. அதனால தான் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்கான் என்ற பட்டத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமாகவும் இருக்குது. சரியான விளக்கமாகவும் இருக்குது. 50 கூற்று. 2ஆம் பானிபட் போரில் அக்பர் ஹெமுவை தோற்கடித்தார். 2ஆம் பானிபட் போரில் அக்பர் என்ன பண்ணார்? ஹெமுவை தோற்கடித்தார். சரி. ஹெமு வெற்றி பெறும் தருவாயில் கண்ணில் அம்பு பாய்ந்து மயக்கமுற்றதால் அக்பர் வென்றார். இதுவும் சரி. ஹெமு வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய கண்ணில் அம்பு பாய்ஞ்சிருது. மன்னர் போரில் தோல்வி அடைந்ததுனால் என்ன பண்ணிடுறாரு, அக்பர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி, சரியான விளக்கமாகவும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 51 கூற்று. ராஜா மான்சிங், பகவான் தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சார்ந்த மீர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். ஆமாம், ராஜா மான்சிங்கும் பகவான் தாஸுடைய உதவியில் தான் அக்பர் என்ன பண்ணுறாரு, காபூல் பகுதியையும் கைப்பற்றுறாரு. அங்கே காபூல் பகுதி ஆண்டுக்கு இருந்தவர் தான் யாருன்னா மீர்சா ஹக்கீம். இவரை தோற்கடித்தது யாருன்னா அக்பர். இவருக்கு உதவியாக இருந்தது ராஜா மான்சிங்கும் பகவான் தாஸும். அப்போ இது சரியாக இருக்குது. காஷ்மீர் 1586 சிந்துவை 1591 அக்பர் கைப்பற்றினார். இதுவும் சரி. காஷ்மீர் 586, சிந்துவை 591, அதாவது 1586 1591 அக்பர் கைப்பற்றினார். இப்போ இதுவும் சரி. இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. 52 கூற்று. ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்கவில்லை. ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கரல. அதனால தான் போர் நடைபெறுகிறது. சரி. 1576 நடந்த ஹல்டிகாட் போர் மேற்கொண்ட இருவருக்கும் இடையே நடைபெற்ற நேரடி போராகும். ஆமாம், ஹல்திகாட் போரில் தான் ராணா பிரதாப் சிங்கை தோற்கடிக்கிறாரு அக்பர். அது எப்போ நடந்துச்சுன்னா 1576 தான் நடந்துச்சு. இப்போ இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இரண்டுமே என்னவா இருக்குது, சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. இரண்டும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. 53 கூற்று. ஜஹாங்கீரால் குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டார். ஜஹாங்கீரை குரு அர்ஜுன் தேவ் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகன் மூலமாக எனக்கு சதி செய்கிறார் என்ற காரணத்தினால் என்ன பண்ணிடுறாரு, குரு அர்ஜுன் தேவை ஜஹாங்கீர் 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவை கொலை செய்தார். ஏன் காரணம் என்னென்னா, ஜஹாங்கீரின் மகன் குஸ்ரு கலகத்தில் ஈடுபட தூண்டியதற்காக கொல்லப்பட்டார். இவர் தான் மூத்த மகன் குஸ்ரு. இவரை என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீருக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, ஒரு கலகத்தை ஏற்படுறாரு. இந்த கலகத்துக்கு காரணம் குரு அர்ஜுன் தேவ் தான் என்று எண்ணிய ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, குரு அர்ஜுன் தேவை கொண்டுட்டார். அப்போ இதுவும் சரி, சரியான விளக்கமும் கூட. அப்போ கூற்று காரணம் சரி, மேலும் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. 54 கூற்று. ஷாஜகான் தௌலதாபாத்தை அகமது நகர், காண்டேஸ், பெரார், தெலுங்கானா என பிரித்தார். ஷாஜகான் என்ன பண்ணுறான்னா, தௌலதாபாத் இருக்குல்ல, தௌலதாபாத் தேவகிரி பகுதியில் இருந்த தௌலதாபாத்தை என்ன பண்ண 4ஆக பிரித்தார். அகமது நகர் என்றும், காண்டேஸ் என்றும், பெரார் என்றும், தெலுங்கானா என்றும் பிரித்து தனித்தனி ஆளுநர்களை போட்டு ஆண்டார். இது சரி. அந்நான்கு மாநிலங்களுக்கு அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமித்தார். ஆமாம், இதுக்கு ஹெட் ஆளுநர் யாருன்னா அவுரங்கசீப். இதுக்கு ஹெட் ஆளுநர் யாருன்னா அவுரங்கசீப்பை தான் போட்டிருந்தார். அவுரங்கசீப்பை தான் என்ன பண்ணியிருந்தார், போட்டிருந்தார். தன்னுடைய மகன் 4 மகன்களில் ஒருவரான அவுரங்கசீப் என்ன பண்ணியிருந்தார், இந்த 4 மாகாணங்களுடைய ஹெட் ஆளுநராக போட்டிருந்தார், தலைமை ஆளுநராக போட்டிருந்தார். அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது. 55 கூற்று. 1681 அவுரங்கசீப் இளவரசர் அக்பர் செய்த கிளர்ச்சியால் தக்காணம் சென்றார். தக்காணத்தில் அவுரங்கசீப்புடைய பையன் இளவரசர் அக்பர், அதாவது 2ஆம் அக்பர்.
இந்த இரண்டாம் அக்பர் என்ன பண்ணுறாரு, தக்காணத்தில் ஆளுநராக நியமிச்சிருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப்புக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. அதை அடக்குவதற்காக அவுரங்கசீப்பே தக்காணம் போனார். இதுவும் சரி. 1717 தான் இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். அங்கே தான் இருந்தார். ஆனால் அவர் இறந்தது 1717 இல்லை, 1707. 1707. அப்போ கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. 56. கூற்று விசுவாசமாக இருந்த ராஜஸ்தானத்து தலைவர்களிடையே அவுரங்கசீப் மீது கிளர்ச்சி மனநிலையை உருவாக்கியது. ராஜஸ்தானத்து தலைவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவுரங்கசீப் மீது கிளர்ச்சியை நம்ம உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்து தோண ஆரம்பிக்குது. காரணம், அனைத்து வகை இந்துக்கள் மீதும் ஜிசியா வரியை அவுரங்கசீப் விதித்தார். முதல்ல ஜிசியா வரியை விதித்தவர் யார்? முகமது பின் துக்ளக். அதற்கு பிறகு ஜிசியா வரியை விதித்தது யார்? அவுரங்கசீப். இதை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த ராஜஸ்தானத்து தலைவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, அவுரங்கசீப்பை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி. இதுக்கு சரியான விளக்கமாகவும் இருக்குது. அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமும் ஆகும். ஆப்ஷன் பி. 57. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. கிராம தலைவர்கள் முக்காடம் என அழைக்கப்பட்டனர். கிராம தலைவர்களை முக்காடம்னு அழைத்தாங்க. சரி. கிராம தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னா, முக்காடம் என்று முகலாயர் ஆட்சி காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். அதுக்கடுத்து பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்ல சராய்கள் பயன்படுத்தப்பட்டன. சராய்கள் என்பது பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்ல சராய்கள் பயன்படுத்தப்படல. சராய்கள்ன்றது என்னதுன்னா ஒரு டென்ட்டு. அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே போய் தங்குவதற்கு தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம் இருக்குல்ல, தற்காலிகமாக தங்கும் விடுதி தயாரிப்போம்ல, அதுக்கு பேர் தான் சராய்களே ஒழிய இடம் விட்டு இடம் செல்ல சராய்கள் பயன்படுத்தப்பட்டன அது ஏதோ வண்டி மாதிரி கணக்கு வருது. அப்படி இல்லை. அப்போ இது என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. இது என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. பஞ்சாரா நகரத்தில் இருந்த நிலையான வணிகக்குழுன்னு போட்டிருக்காங்க. இல்லை, பஞ்சாரா என்பது என்னென்னா நிலையான வணிகக்குழு இல்லை. இந்த பொருட்களை இடம் விட்டு இடம் செல்லி போய் டென்ட்டு போட்டு தங்குவாங்கல்ல, இவங்க ஒவ்வொரு ஊராக போய் பண்ணக்கூடிய ஒரு வணிகக்குழுக்கு தற்காலிக வணிகக்குழுவாக போகிறவங்க தான் யார்? பஞ்சாரா. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை தேர்வு செய்யன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. அப்போ பி தான் ஆன்சர். 58. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. புகையிலை மக்காச்சோளம் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாயின. ஆமாம், புகையிலையும் மக்காச்சோளமும் இந்தியாவில் 17ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணுச்சு? அறிமுகமாகுச்சு. மிளகாய் வேர்க்கடலை 15ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானதுன்றாங்க. இல்லை, மிளகாயும் வேர்க்கடலையும் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது, இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. யாரால்னா போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது தான் இது. மிளகாய் வேர்க்கடலையும் 16ஆம் நூற்றாண்டில். ஒட்டுமுறையில் மாம்பழம் டேனியர்கள் வளர்த்தார்கள். இல்லை, ஒட்டுமுறையில் மாம்பழம் தேனி இவங்க வளர்க்கலை. இந்த கிராஃப்டட் மேங்கோஸ்லாம் கொண்டு வந்தது யார்? இதுவும் போர்ச்சுகீசியர்கள் தான். போர்ச்சுகீசியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? ஒட்டுமுறையில் மாம்பழத்தை வளர்த்தவர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. 4. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானது. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது சரி. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டு தான் அறிமுகமாச்சு. அப்போ புகையிலை மக்காச்சோளம் 17ஆம் நூற்றாண்டு, மிளகாய் வேர்க்கடலை 16ஆம் நூற்றாண்டு, அன்னாச்சி பழமும் 16ஆம் நூற்றாண்டு. இந்த மிளகாய் வேர்க்கடலை, இந்த மாம்பழம், ஒட்டு மாம்பழம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 4. 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. ரெண்டு 3 4 1 ஆப்ஷன் பி. 68. கூற்றுகளை கவனி. 68 கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் சுயயூர்கள். ஆமாம், சுயயூர்கள்ன்றது என்னதுன்னா வரிவிலக்கு அளிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த நிலத்துக்கு பேர் என்னதுன்னா சுயயூர்கள். இது சரி. பஞ்ச்மஹால் வட்ட வடிவிலான 5 மாட கட்டிடமாகும். பஞ்ச்மஹால் 5 மாட கட்டிடம் தான்.
ஆனால் அது வட்ட வடிவம் இல்லை, செவ்வக வடிவம். இந்த மாதிரி இருக்கும். ஒரு கட்டிட பேர் இருக்கும், அதுக்கு மேலே அடுத்த கட்டிடம் இருக்கும், அதுக்கு மேலே அடுத்த கட்டிடம் இருக்கும், அதுக்கு மேலே அடுத்த கட்டிடம் இருக்கும். இந்த மாதிரி செவ்வக வடிவத்தினால் ஆனதானே ஒழிய வட்ட வடிவலால் ஆனதல்ல. அப்போ இங்கே தப்பாக இருக்குது. லாய் குயிலா ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஆமாம், லாய் குயிலாவை கட்டினது யார்? ஷாஜகான் தான் கட்டினார். அப்போ இது சரி. அப்போ 1, 3 சரி, 2 தவறு. 1, 3 சரி. ஆப்ஷன் டி. 69 ஷாஜகானின் 4 மகன்களிடையே அரியணைக்காக போட்டி ஏற்பட்டது. சரி, ஆமாம், ஏற்பட்டுச்சு. 4 மகன்களிடையே ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டுச்சு. மூத்த மகன் அவுரங்கசீப் அரியணை ஏறுவதை ஷாஜகான் விரும்பினார். தப்பு. அவுரங்கசீப் என்ன பண்ணார்? நம்ம ஷாஜகான் என்ன பண்ணாருன்னா, அவருடைய மூத்த மகனான தாராசிகோ இவரை தான் என்ன பண்ணார்? அரியணை ஏற்றுவதற்கு முயற்சி செய்வார். ஆனால் அந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவானா, இந்த தாராசிகோவையும் அடித்து கொண்டுட்டு மீத இருக்க 3 தம்பிகளையும் கொண்டுட்டு இவர் என்ன பண்ணுவார்? ஷாஜகானையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டு, வீட்டு சிறையில் அடைச்சிட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுவார். அப்போ கூற்று 2 என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. அப்போ 1 மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 70 பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசன் யார்? ஷாஜகான் தான் என்னது? 14ஆம் லூயியுடைய சமகாலத்து அரசன். பிரான்ஸ் நாட்டுடைய 14ஆம் லூயியுடைய சமகாலத்து அரசன் யார்? ஷாஜகான். 71 மாலிக் ஆம்பர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? மாலிக் ஆம்பர் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா எத்தியோப்பா நாட்டைச் சேர்ந்தவர் தான் யார்? மாலிக் ஆம்பர் என்ற ஒரு மாலுமி இல்லை, அவர் ஒரு தூதர். ஓகேவா? எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த யார்? மாலிக் ஆம்பர். 72 பண்ட என்பது பண்டகன் என்பதன் பன்மையாகும். பண்ட என்பது பண்டகன் என்பதன் பன்மையாகும் சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. பண்டகன் என்பதே பன்மை தான். ஓகேவா? இது பண்டன்றது பண்டகன்றது வரல. அப்போ இது என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. இச்சொல்லுக்கு படை அடிமை என்று பொருள். ஆமாம், இந்த சொல்லுக்கு என்னது? படையடிமை என்று பொருள்ன்றது சரி. அப்போ காரணம் சரியாக இருக்குது, கூற்று தப்பாக இருக்குது. கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி. 73 பொறுத்துக. அடிமை வம்சம் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க? அதாவது இவங்க ஒவ்வொரு வம்சமும் ஆட்சி ஆண்ட ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அடிமை வம்சம் தான் இருக்கிறதுல பார்த்தோமாக இல்லை, துக்ளக் வம்சம் தான் அதிக நாட்கள், 94 ஆண்டுகள். அதற்கடுத்ததாக இருந்ததுன்னா அடிமை வம்சம் 84 ஆண்டுகள். ஓகேவா? அதுக்கடுத்து இருந்தது என்னது? அடிமை வம்சம். அதுக்கடுத்து லோடி வம்சம், அதுக்கடுத்து சையது வம்சம். இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக இருந்தது எது? சையது வம்சம். ஓகேவா? இப்போ அடிமை வம்சம் 84 ஆண்டுகள், துக்ளக் வம்சம் 94 ஆண்டுகள், சையது வம்சம் 37 ஆண்டுகள், லோடி வம்சம் 75 ஆண்டுகள். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. 74 பொருந்தாதது எது? 74 பொருந்தாதது எது? ஓகேவா? கடவுளின் பிரதிநிதி என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்டவர் யார்? பால்வன். இது சரி. அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிட்டாரு? கடவுளின் பிரதிநிதி என்று அறிவிச்சுக்கிட்டாரு. சித்தூர் சூறையாடல் எப்பொழுது நடந்துச்சுன்னா, இது துறையாடல்ல, சூறையாடல் எப்போ நடந்துச்சுன்னா 1303. இதுவும் சரி. கட்டாய உணவு தானிய கொள்முதல் பெரோசா துக்ளக்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இது யார்? முகமது பின் துக்ளக். யார்? முகமது பின் துக்ளக் தான் என்ன பண்ணவர்? கட்டாய தானிய கொள்கையை கொண்டு வந்தவர். மியோ வடமேற்கு ராஜபுத்திர முஸ்லீம்களை என்ன சொன்னாங்க? மியோ என்று அழைத்தார்கள். இதுவும் சரி. நம்மளுக்கு பொருந்தாதது கேட்டுருக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி தான் என்னது? பொருந்தாதது. தவறான இணையை கண்டறிக. புருஷோத்தம் என்பது இந்து புனிதத்தலம். மான்சரட் என்பது கிறிஸ்தவத்துடைய புனிதத்தலம். ஹீர விஜயசூரி என்பது சமணத்துடைய புனிதத்தலம். அக்வாசியா என்பதும் என்ன பகுதி தான்? அக்வாசியா என்பது இஸ்லாமை சேர்ந்தது. பட் இங்கே என்ன இருக்குது? ஜொராஸ்டிரத்துடைய இடம் சொல்லியிருக்காங்க. இது தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. அப்போ ஆக மொத்தம் 75 டெல்லி சுல்தான்கள்லேருந்தும் நம்ம முகலாயர்கள்லேருந்து நம்ம மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்னா 75 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.